ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பிறவி பிணி போக்கும் மனிதமுக விநாயகர் பற்றிய வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ஓம் என்பது பிரணவம். இந்த பிரணவமே வேதத்தின் மூலம். ஓம் என்ற ஒளியின் வடிவமே பிள்ளையார். எனவே பிரணவ பொருள் என்று பிள்ளையாரை அழைக்கிறோம். விநாயகர் என்றால் அவரை விட வேறு தலைவர் இல்லை என்று பொருள். விநாயகரை வழிபட்டால் கிரகதோஷம் விலகும், குழந்தை பாகியம் கிடைக்கும், செலவு செழிப்பு உண்டாகும். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று ஒரு பழமொழி இருக்கிறதல்லவா? பிள்ளையார் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம். மஞ்சள் பொடியிலும் களிமண்ணிலும் சாணியிலும் கூட பிள்ளையார் பிடித்து வழிபடலாம். பிள்ளையாரை வழிபட சாஸ்திரங்கள் தேவையில்லை. கூப்பிட்ட குரலுக்கு வந்து விடுவார். யானை முகம் கொண்ட அவர் சுப காரியங்களுக்கு இடையூறு ஏற்படாமல் காக்கிறார். எனவேதான் எந்த ஒரு சுப காரியங்களிலும் பிரார்த்தனையிலும் அவர் முதலில் வணங்கப்படுகிறார். எந்த மங்களகரமான நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு அவரது நாமம் உச்சரிக்கப்படுகிறது. விநாயக பெருமான் பெரும்பாலும் அனைத்து இடங்களிலும் யானை முகத்துடன் காட்சியளிப்பார். ஆனால் அதிகமாக தில தர்பணபுரி என்ற இடத்துல விநாயகர் மனித முகத்துடன் நரமுக கணபதியாக சுகாசனத்தில் 4 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார். இவரது சன்னதி மேற்கு நோக்கி அமைந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பான ஒரு செய்தி. பார்வதியிடமிருந்து தோன்றிய விநாயகர் பிறப்பின் போது இந்த உருவத்தில் தான் காட்சியளித்ததாக சொல்லப்படுகிறது. இங்க இவரை ஆதி விநாயகர்னு அழைக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பூந்தோட்டம் அருகில இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயம் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். இறைவன் பெயர் ஸ்ரீ முக்தீஸ்வரர், இறைவி பெயர் ஸ்வர்ணவல்லி. மனிதமுக விநாயகரை தரிசித்தால் மறுபிறவி கிடையாது என்று நம்பப்படுகிறது. பிறவி பிணி போக்கும் விநாயகரை தரிசித்து நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.